பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடுறேன் சார். தண்ணிக்குள்ளே போட்டு வரனாக்க இது 70 அடி வேலை செய்யும் சார். 70 அடி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்யும் சார். இது பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கம்பெனி நம்ம கம்பெனிக்கு வித்தியாசம் இருக்குது சார். இந்த கோர் டைப் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் சார். லென்த்தியாக இருக்கும்போது இது என்ன காரணம், நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கரண்ட் பில் கம்மியாகும் சார். இப்போ மற்ற கம்பெனி மோட்டர் வாங்கி ஓட்டும் போது ஒரு 400 எக்ஸாம்பிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரு 180 ரூபாய்க்கு மேலே வராது சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டினுடைய பாடி சொல்கிறேன் சார். இந்த கேஸ்டின் வந்து FG 260 கிரேட்னு சொல்லி பண்ணுறாங்க சார். இதனால் நமக்கு என்ன பயன்னு பார்த்தீங்கன்னாக்க மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 180 to 200 அந்த FG 200 அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சார். இது வந்து 260 பண்ணுறதுக்கு என்ன நமக்கு பயன் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து தண்ணிக்கு போட்டால் துரு பிடிக்கும் சார். எப்போ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் துரு பிடிக்கும் சார். மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸே பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது அதிலே 1 HP சார். சேம் அதே இது தான். இது பர்சன்ட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்குது சார். பர் 7 நிமிஷத்தில் வந்து ஒரு 1000 லிட்டர் எடுத்துரும் சார், வெளியில் எடுத்துரும். ஸோ இது வந்து இது கரண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். இதனுடைய கோட் டைப் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும் நமக்கு. அது எவ்வளோ ஃபீட் நம்ம ஹைட் சார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 அடி வரைக்கும் வேலை செய்யும் சார். ஓகே. 80 ஃபீட் வரைக்கும் போகும் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இதுவும் அதே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கிரேட் தான் சார். நம்மகிட்ட வர எல்லாமே பார்த்தீங்கன்னா 220 கிரேட் சார். 260 கிரேட் சார். FG 260 கிரேட் சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ நீங்கள் சொல்கிற பர்பஸ் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அது சொல்கிற மெட்டீரியல். ஆமாம் சார். இது வந்து கிரே காஸ்டிங் சொல்லுவாங்க சார். மற்ற எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். இது வந்து கிரே கலர் காஸ்டிங் சொல்லுவாங்க சார். காஸ்டிங் வந்து கிரேன்னு சொல்லுவாங்க சார். இது இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகும் சார். இது நம்ம பிராண்ட் பார்த்தீங்கன்னா சமுத்திர மெயின் பார்த்தீங்கன்னா சார் எக்ஸ்போர்ட் ஆகும் சார். 12 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான் இந்த கிரேட் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும் சார். ஓகே. ஸோ அந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து இந்தியாவில் தரணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க சார் சமுத்திரம்.